அவர் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். எதுக்காக இயேசு உயிரோடு எழுந்தாரு? இயேசு எதுக்காக மரித்தாரு? நீங்கள நானும் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக சாபமாகி சிலுவையில் மரிச்சார். திரும்ப உயிர் தெழுந்தாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு உயிர் தெழுந்தாரா? எழுந்தார். இயேசு உயிர் தெழுந்தது எதற்காக? ஆசீர்வதிக்கிறதுக்காக மரிச்சாரு. ஓகே, தெரியும். எதுக்காக உயிர் தெழுந்தாரு? அப்பவும் ஆசீர்வதிக்க தான் உயிர் தெழுந்தாரு. ஆனா அதுல ஒரு வார்த்தை இருக்குது, பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. அப்ப நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம் சொல்லுங்க? பொல்லாங்குக்குள்ளதான் இருக்கிறோம். அப்படியே ஆசீர்வதிக்க முடியாது. பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விலக்கி அவர் என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். இன்னும் நமக்குள்ள பொல்லாங்கு இருக்கா? யோசித்து பாருங்க. அடுத்தவங்க எல்லாம் சொல்ல வேண்டாம், நம்முடைய மனசாட்சி சொன்னா போதும். நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறது, அதான் முக்கியம். நான் பொல்லாங்குகளிலிருந்து விலகிட்டேன்னா நிச்சயமா என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இன்னும் எனக்குள்ள பொல்லாங்கு இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யப்படலை? இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு தான் அர்த்தம்.